ஸ்லோ அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வச்சோம்னா ஸ்பீடாக ஓடும். சப்ளையே வரலையா? இந்த மாதிரி நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஒரு பீரியடிக்காக இது கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்பீடாக வச்சோம்னா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். நம்மளை இவ்வளோ ஸ்பீடெலாம் வச்சுக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக வார்த்தை வச்சுக்கணும். இப்படி திரும்பினா ஸ்லோ ஆண்டி கிளாக்கு. இப்போ வந்து சைலண்ட்ல போட்டுருக்கு. இது ஒர்க் ஆகிட்டு இருக்கா? ஆன்ல இருக்கா? இப்போ இந்த இங்கே லைட் எரியும். டிரான்ஸ்பரன்சி கை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கே ஆகாது. கை எடுத்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுதான் ஆக்சிடென்ட்டு அவாய்ட் பண்ணும். கை எடுத்தாலும் லைட் எரியும், அவங்க ஒர்க் ஆகும். கை வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா போயிடும். ஒர்க்கே ஆகாது. கையை மாதிரி எடுத்தோம்னாலும் ஒர்க் ஆகும். சரியான இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. இது டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர். இது ரெண்டு பாஸ் ஆகும். ரேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். கை வைக்கிறப்ப ரேஸ் கட் ஆகும். கட் ஆகிட்டு மிஷின் ஆஃப் ஆகும். இது வந்து ஃபுல்லாக ஓப்பனில் வைக்கணும். ஏன்னா ப்ரெஷர் வந்து 8 பார் 9 பார் இருக்கணும். அப்போ தான் ஓல்ஸ் இருக்கும். இல்லை உழுகாது. 8 பாருக்கு 9 பார் மேனேஜ் கனெக்ட் பண்ணணும். இது ஃப்ளோ பண்ணுறோம். இது 5/2 சொல்லாடு வருது. ஒரு இன்வெர்ட்டு, 2 அவுட்லெட்டு, 2 எக்ஸாஸ்ட். இதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட். இதை வேரி பண்ண இந்த ஆன் ஆஃப் டைம் வேரி ஆகும். இது முன்னாடி சிலிண்டர். outer diameter 45, inner diameter 40, scope from 160 mm. அது கட்டிட்டியா? அது ஃபீமேல் டைப். இது கைட் ஷாப்ட், கைட் புஷ். ஃப்ரேம் எல்லாம் -2 ஃப்ரேம். இது சென்சார் பாஸ் பண்ணி. இல்லை ஏர் வேணும் போடுறாங்க. ஏர் இல்லை, ஏர் இன்னும் நிறையா வச்சு நல்லா விடும். இதுதான் வந்து பஞ்சு. இது பஞ்சு வந்து ஓட்டு வந்து 9 mm. சின்ன ஓட்டு போடுறேன். அதோட நம்ம கையை மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். நிறையா இருக்குங்க. இது கம்மியாக இருக்குப்பா. 6 பார் இருக்கு. 8 பார் வச்சு நல்லா இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா?